வணக்கம். நான் சதீஷ்குமார் பேசுகிறேன். ஜாவாஸ்கிரிப்டில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இந்த ஜாவாஸ்கிரிப்ட். ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் மெத்தட்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆப்ஜெக்ட் மெத்தட்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றிலாம் பார்த்தோம் கடந்த வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸில் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து டாட் கேரக்டர் பற்றி பேச போகிறோம். டைரெக்டாக வந்து ஸ்கிரிப்டு இங்கே வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ் எழுதுறதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு வெப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வெப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது என்னென்னா ரெஜெக்ஸ் பால் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம ரெஜெக்ஸ் பால் யூஸ் பண்ணலாம். டெஸ்ட் யுவர் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்டு பிசிஆர்இ. நான் இப்போ இங்கே வந்து ஒரு டெஸ்ட் ஸ்ட்ரிங் ஒன்று எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் this is i18 solutions. ஸோ இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம லிட்ரலாக கொடுக்குறப்ப 2 ஸ்லாஷ் போடுவோம், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுவோம். இதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு எஸ் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ளாக் இருக்கா, இங்கே ஃப்ளாக் வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா எஸ் வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுது பாருங்கள். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்க்கும் ஹெச்ஏ த பேட்டர்ன் இஸ் நாட் மேட்ச்டு. நெக்ஸ்ட்டு கேஸுக்கு போவோம், அதுவும் மேட்ச்டு இல்லை. அடுத்த கேஸுக்கு போவோம், அதுவும் மேட்ச் இல்லை அப்படின்னு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும். ஸோ இங்கே வரப்போ எஸ்ஸு இங்கே மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் மேட்ச் எஸ் பவுண்டு 17 அடுத்து இங்கே வரப்போ மேட்ச் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஸ் தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இங்கே ஃபவுண்டட் ஆகிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. இதே தான் நம்ம ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுறப்ப பேட்டர்ன் எழுதுவோம். கான்ஸ்டன்ட் ரெஜெக்ஸ் ஈக்குவலன் டு பாருங்கள் ஸ்லாஷ் எஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். திஸ் இஸ் த பேட்டர்ன். நம்ம வந்து பை லிட்டரலாக எழுதுகிறப்ப இந்த மாதிரி தான் எழுதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரெஜெக்ஸ் டாட் EXEC கொடுக்குறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வேணும்ல நமக்கு. ஸோ ஸ்ட்ரிங்கை டைரெக்டாகவே நான் எழுதுகிறேன். ஹலோ வேர்ல்ட் கமா திஸ் இஸ் i18 சொல்யூஷன்ஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஜெக்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கோம். ஸோ console dot log சாரி ஃபார் த வெரி பிக் ஸ்ட்ரிங், தனியாக தான் எழுதுவோம் எப்பயும். சரி, ஒரு அர்ஜென்ட்டாக வேணுன்றதுக்காக நான் இங்கே எழுதிட்டேன், குயிக்காக எழுதிட்டேன். console dot log அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்து இங்கே எங்கே ஃபைண்ட் அவுட் ஆகுதுன்றப்ப இந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் காட்டும். உங்களுக்கே தெரியும், அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் காட்டும். பாருங்கள், அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான் காட்டுது. ஸோ EXECயில் வந்து 16வது இண்டெக்ஸில் வந்து இண்டெக்ஸ் 16 வந்து எஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இதே எனக்கு அடுத்தது சப்சீக்வெண்ட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தோமா, எனக்கு இந்த இடத்துல 16, 17 ஸ்பேஸு 18, 19 இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜி கொடுத்துட்டு ஒன்ஸ் அகெயின் இஃப் யூ எக்ஸிக்யூட் திஸ் எகெயின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 மட்டும்தான் காட்டும். இந்த இடத்துல 16 மட்டும்தான் காட்டும். மீண்டும் ஒரு முறை இதே எக்ஸிக்யூஷன் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த சம்மந்தமாக. சேவ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ திஸ் டைம் யூ காட் 2 ரெப்ரசன்டேஷன் 16 and 19. ஸோ இதுதான் வந்து நமக்கு அடுத்தது. இன்னொரு முறை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது எங்கே ஃபைண்ட் அவுட் ஆகும்னு அதே தான். இந்த இடத்துல இங்கே எஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து எஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த இடத்துல ஃப்ளாகை போய்ட்டு எனேபிள் பண்ணுறேன். பாருங்கள், குளோபல்னு எனேபிள் பண்ணோன்னே எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் ஃபைண்ட் அவுட் ஆகிடுது. எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த இடம்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபவுண்ட் ஆகுது. இதுதான் இந்த குளோபல் அப்படின்றது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்யூஷன்ஸ் அப்படின்றது எஸ் கேப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் ஆகல பாருங்க, பிகாஸ் த சர்ச் பட்டன் இஸ் ஒன்லி வித் எஸ். ஸோ அப்போ எனக்கு கேஸ் சென்சிட்டிவாக வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே ஃப்ளாகில் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் இக்னோர் கேஸ் இருக்கா, அந்த இக்னோர் கேஸ் எனேபிள் பண்ணிட்டேன்னா அதுவும் ஃபைண்ட் அவுட் ஆகிடும்.
அதே தான் இங்கேயும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே எழுதிடுறேன், எஸ்டிஆர் ஈக்குவலன்ட் டு ஹலோ, ஸோ தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். This is I18N solutions. Excuse me. I18N solutions. ஸோ நம்ம இந்த டைரெக்டாக இந்த ஸ்ட்ரிங்கை எனேபிள் பண்ணுறது பதிலாக நீங்கள் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ எஸ்டிஆர் இட்ஸ் enough. So here also you can take away this str for our simplicity. Elaborate apart. Okay. So இந்த இடத்துல வந்து I நான் ஆட் பண்ணுறேன் பேட்டர்னில். I ஆட் பண்ணோன்னே it will try to find that also. So look here. பாருங்க, yes ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எகெயின் இதே எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப now I got the in case yes all the S's are available. Okay, so yes. So here I am not changing this. So what I'm going to do is just I would like to change it to capital S. So this is first time, this is second time, and this one is third time. Third time is the capital and fourth time is the lowercase. Okay, so now let me check. Okay, so in the இடத்துல பார்த்தீங்கன்னா first time, second time, third time is the capital S in 24 and for final time is 32. Suppose if you are executing once again, it will return the null. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நோ மோர் டைம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல். நீங்கள் வயல் லூப் கூட போடலாம், அதை நம்ம மீண்டும் பேசுவோம். நல் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதே தான் இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐஜி இதே தான் இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரெஜெக்ட்ஸ் பால் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வைஸ் வெர்ஸா செக் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் மோர் இன்டலாக்சுவல். நான் இப்போ பேச வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா கேரக்டர் பற்றி பேசணும். மெட்டா கேரக்டர் பற்றி பேசுகிறப்ப நான் இந்த ஃப்ளாக்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணி விட்டுறேன் உங்களுக்காக, ஈஸியாக புரியறதுக்காக. இப்போ பேட்டர்ன் வந்து ரெடியாக இருக்குது. பேட்டர்ன் வந்து நம்ம கொடுக்கணும், ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் நம்ம கொடுக்கணும். இது ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ். நீங்கள் இங்கேயும் வந்து நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்டர் இல்லை, லிட்டரலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு டிஃபைன் த ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டேன், பை லிட்டரல் பை கன்ஸ்ட்ரக்டர்னு போட்டேன். இப்போ டாட் மட்டும் கொடுக்குறேன். டாட் கொடுத்த உடனே பாருங்க, டாட் வில் பி யூஸ்ட் வித் எனி கேரக்டர். அதுதான் வைல்டு கார்டு மெட்டா கேரக்டர். இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் வித் எனி கேரக்டர். இட் வில் பி யூஸ்ட் வித் எனி கேரக்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நான் மாத்துறேன், வாட் அ ஹாட் டே, இட்ஸ் ஏதோ ஒன்று எழுதுறேன், இட்ஸ் டூ ஹாட் இன் மை ஹட், இட்ஸ் டூ ஹாட் இன் மை ஹட் அப்படின்னு எழுதிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா டாட் யூஸ் பண்ணியிருக்கேன். டாட் யூஸ் பண்ணோன்னே இட் வில் மேட்ச் வித் எனி சிங்கிள் கேரக்டர். எனி சிங்கிள் கேரக்டர் தான் மேட்ச் ஆகுது. இதே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் சிம்பிளாக. str1 equivalent to the same string. உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக நான் ஸ்கிரிப்ட்லையும் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் எடுத்துகிட்டு console.log இந்த இடத்துல str1 எழுதுகிறேன். பட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எஸ்ஸை நான் சர்ச் பண்ண போகிறதில்ல, வெறும் டாட்டை மட்டும் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல குளோபல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. டாட் மட்டும் சர்ச் பண்ணுறப்ப இட் வில் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் கேரக்டர். W மட்டும் தான் ஃபைண்ட் ஆகும். பார்க்குறீங்களா? இந்த இடத்துல W மட்டும் தான் ஃபைண்ட் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஒர்க்கிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். லுக், இந்த இடத்துல பாருங்கள், ஒரே ஒரு கேரக்டர் தான் ஃபைண்ட் அவுட் ஆனிச்சு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் இங்கே குளோபல்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா கேரக்டரும் ஃபைண்ட் ஆகும், ஆல் த கேரக்டர்ஸ் குளோபல். சரி, அதை பற்றி பேசுவோம்.
இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஹெச் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெச்சை ஃபாலோ பண்ணியிருக்கிற ஏதோ ஒரு கேரக்டர், அதுதான் இந்த பேட்டர்ன் சொல்லுது. இந்த பேட்டர்ன் ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் சொல்கிறது அதுதான், மெட்டா கேரக்டர் சொல்கிறது அதுதான். ஹெச்சை ஃபாலோ பண்ணியிருக்க எனி ஆஃப் த கேரக்டர். அப்போ இங்கே ஒரு ஃபைண்ட் வருது, இங்கே ஒரு ஃபைண்ட் வருது, அடுத்தது ஹெச்சை ஃபாலோ பண்ணி இங்கே ஒரு ஃபைண்ட் வருது, அடுத்து ஹெச்சை ஃபாலோ பண்ணி இங்கே ஒரு ஃபைண்ட் வருது. அப்போ டோட்டலாக 1 2 3 4 டைம்ஸ். ஸோ 4 டைம்ஸ் நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே வந்துடும். சொல்லி 4 டைம்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா எனக்கு எல்லாமே வந்துடும். ஸோ 5th டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எனக்கு நல் செட் வந்துடும், ஏன்னா அதுக்கு மேலே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹெச்ஏ 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 எங்கெங்கெல்லாம் ஹெச்ஏ இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா இந்த சிங்கிள் கேரக்டர் இட் ட்ரை டு மேட்ச் ஒன்லி ஒன் கேரக்டர் ஃபாலோட் பை ஹெச். அப்போ இந்த இடத்துல ஹெச்ஏ 1, ஹெச்ஓ next one, just listen here, HA index 1, HA index 1, HA, the same thing will be revealed, I think so. Let me check with the global perspective, then it will be good. HA first time, HO second time, HO third time, and HU next time. HA, HO, HO, HU. Next one is the null. Because of the global indication, global flag will be added over here. It will try to find all these things. The same output will be represented over here. You just listen here. H followed by dot. H followed by dot will find only HA. Only HA. Match. HA is matched. Range 1 and 2. So if you add the flag, ensure that you are selecting JavaScript. If you add the flag global, then you can easily understand HA, HO, HO, and HUT. Okay, that's the output over here. That's the output over here. Hope you understand clearly. That's the output over here. HA, HO, HO, HU, and null. Okay, that's the output over here. So it's very important. See, for example, if you call T, immediately you can find out hat, hot, hot, and hut, right? So probably you can test the same representation in our script. H followed by dot followed by T. This is my regular expression pattern. Now I would like to execute this. Now you got the output as. Now you got the output as HU. Look, hat, hot. The first is hat, hot. Then the next one is hot, and then the final is hut followed by null set. Okay. So this is the way you have to associate. Check your work with this regex Paul or regex 101. So many platforms are available. I will give a separate video for explaining about how many sites are available in order to work with this regular expression more clearly. Okay. Okay, so good. So here dot is a wildcard character which represents any character. That is very important. Which dot is for any character it try to matches. Say for example, now I would like to give H space T. It will try, and then H percentage T. It will accept. H tab T, it will accept. Okay, any character H exclamation T, it will accept. Say for example, if you give hoot, it won't accept because here we have only one dot, but here 2 dots. Suppose if you give 2 dot over here, it will match only hoot, other than the hoot are neglected. Listen, so this is what the dot will take care. Okay, so even the special characters, exclamation, space, and then percentage, and then tab, everything is working perfectly. Working perfectly. Even you can give question mark also, it will work. Even you can give question mark also, it will work. But it won't work with a new line. Suppose if you give any new line followed by T, it won't work because dot is working with all the characters except the new line. Okay, so new line characters are not
if you give the garage return enter, it will be considered as a new line, so that it won't consider this. Okay, so this is what the special case over here. So almost you can test it with any representation. Say for example here h tab t. Okay, so here this is absolutely working with another set. Okay, so look the output. Hat, hot, hut. Once again, wait. Stab is also selected now. STR1. Or else I will try with some other characters. Let me check. This is tab. Actually, this is tab. Tab followed by. Let me check with the at character. Okay. So that is also okay. I think so. In order to satisfy the special characters, just I am executing this. Hat, hot, hut, and at characters. Okay. Okay. So keep watching. In the next video, I would like to explain another wildcard characters. Okay. So keep watching and test and try to test with this websites called regexpol in order to understand the regular expression more clearly with the JavaScript.